144 போட்டாங்க. 144 அதான் சார் சொல்கிறேன். ஒரு கலெக்டர் ஒரு ஐஏஎஸ் படித்தவர் 144 எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு அவருக்கு தெரியாதா? அதாவது ஏதாவது பெரிய ஜாதி கலவரமோ மத கலவரமோ பெருசாகி கட்டுப்படுத்தாத முடியாத நிலைமை வந்தால் தான் யூ வாண்ட் டு ப்ரொடியூஸ் 144. அப்படி இருக்கும்பொழுது இந்த சாதாரண ஒரு 5000 பேர் கூட்டின இடத்துல போய் 144 நீ போடுறான்னா அது என்ன அர்த்தம்? அது மொத்தம் கிடையாது. அன்னைக்கு அந்த ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு இல்லை, தீபத்தூணில் விளக்கை ஏற்றலான்ட்டு. அப்போ எஸ்பியோட வேலை என்ன, கலெக்டரோட வேலை என்ன? அந்த ஹைகோர்ட்டோட ஆர்டரை மதிக்கிறது தானே அவங்களுடைய வேலை. சட்டத்தை நாங்கள் மதிப்போம்னு இவர் சொல்கிறாருல சிஎம். அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? உடனே ஃபோனை போட்டு நீ அவங்கள ஏற்றுறதுக்கு அனுமதின்னு இல்லைன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் காவல்துறையை வச்சு அறநிலையத்துறையை வச்சு ஏற்ற விடாமல் பண்ணி இவ்வளோ பிரச்சனையை உருவாக்கியது யார்? முதல்வர் தானே. இன்றைக்கும் என்ன சொல்கிறார்? சரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்கள் இதை கொண்டு போகிறோம்னாரு. அதாவது அந்த நீதிபதியோட தீர்ப்பை நாங்கள் சுப்ரீம் கோர்ட், ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது வரைக்கும் போலியே? ஏன் போல? பார்லிமெண்ட்டில் இம்பீச்மெண்ட் கொடுக்கறதுக்கு இது கூட பண்ணாங்களே, அது பண்ணாங்க. ஆனால் போய் இதில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன்னு போக வேண்டியது தானே. அங்கே இவங்களோட வக்கீல், கிரேட் வக்கீல் இருக்காங்கல்ல, கபில் சிபில் இருக்காரு, இவரோட இன்னொரு வக்கீல் டிஎம்கே வக்கீல் ஒருத்தர் இருக்காரு, வில்சன். இவங்க 2 பேரும் சுப்ரீம் கோர்ட் லீடிங்ல தானே, அவங்க மூலமா கொண்டு போக வேண்டியது. ஏன் கொண்டு போல? ஏன்னா அங்க கொண்டு போனா முதல் கேள்வி செருப்பால் அடிச்ச மாதிரி இந்த கேள்வி தான் கேட்பான். ஒரு ஹைகோர்ட் நீதிபதி ஆர்டர் போட்டோம், ஹைகோர்ட் ஆர்டரை மதிக்காம உங்களை யாரும் இதை செய்ய சொன்னது? இல்லை அவர் மத ரீதியாக செயல்படுறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன் சார் எல்லாரும் மத ரீதியாக செயல்படுறாருன்னா அப்படி பார்த்தா இப்போ இவர் உதயநிதி ஸ்டாலின் கூட சொன்னார், நான் இந்துக்கு இல்லை நான் கிறிஸ்டியன் அப்படின்னு பப்ளிக்காக சொல்கிறார். அப்போ அவர் மத ரீதியாக செயல்படுறாருன்னு நாங்கள் சொல்லலாமா? கிறிஸ்மஸ் விழாவில் வேலை இப்போ கிறிஸ்மஸ் தீபாவளிக்கு ஒரு நல்வாழ்த்து கூட சொல்ல மாட்டார் அவர், முதல்வராக இருக்கட்டும் அவர் பிள்ளையாக இருக்கட்டும். ஆனால் இங்கேருந்து இனிக்கோ இருதயராஜுக்கு கேக் விட்டுறதுக்கு நெல்லை மாவட்டத்துக்கு போயிருக்காரு முதல்வர் அவர்கள். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நீங்க மத ரீதியா பண்றீங்க நாங்க சொல்லலாமா? அதாவது இங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாரும் ஒன்னா தான் இருக்காங்க, அண்ணன் தம்பியா தான் பழகிட்டு இருக்காங்க. இவங்க தான் அவங்கள பிரிச்சு வச்சு மத வேறையா ஜாதி வேறையா பிரிச்சு வச்சு இவங்க தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பழி போடுறது யாருன்னா பிஜேபி மேல.